அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஜானை பழி தீர்த்த ஜீவகன் நீதிமன்றத்தில் சரணடைந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரஞ்சித் வழங்க கேட்கலாம். ரஞ்சித், வணக்கம். இந்த கொலை வழக்கை பொறுத்தவரைக்கும் தற்போது வரை எவ்வளவு பேர் கைதாகி இருக்கின்றனர், எவ்வளவு பேர் சரணடைந்திருக்கின்றனர், முதற்கட்ட தகவல்கள் என்ன? சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில நேற்று சேலத்தைச் சேர்ந்த பிரபல ரவுடி ஜான் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் இன்று 2 பேர் என்ற ஈரோடு கூடுதல் மகிழா விரைவு நீதிமன்றத்தில் சரணடைந்திருக்கிறார்கள். நேற்றைய தினம் திருப்பூர் நோக்கி சென்று கொண்டிருந்த சேலத்தைச் சேர்ந்த பிரபல ரவுடி ஜான் அவருடைய எதிரிகளால் வெட்டி கொலை செய்யப்பட்டிருந்தார். பட்ட பகலில் நடைபெற்றிருந்த இந்த கொலை சம்பவத்தில் தொடர்புடைய 4 பேர் நேற்றைய தினமே போலீசாரால் சுட்டுப் பிடிக்கப்பட்டிருந்தனர். மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய சேலத்தைச் சேர்ந்த பார்த்திபன், அதே போன்ற அழகரசன், சேதுவாசன், சிவகுமார் மற்றும் பெரியசாமி ஆகிய 5 நபர்களை இன்று அதிகாலையில சித்தோடு போலீசார் பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த வழக்கில் யாரேனும் தொடர்புடையவர்கள் இருக்கிறார்களா என்ற அடிப்படையில் போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில இன்று இந்த வழக்கில் தொடர்புடைய மேலும் 2 இந்த ஈரோடு கூடுதல் மகிழா விரைவு நீதிமன்றத்தில் சரணடைந்திருக்கிறார்கள். சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த கிச்சிபாளையம் பகுதியைச் சேர்ந்த ஜீவகன், அதே போன்று சலீம் ஆகிய இருவரும் இந்த நீதிமன்றத்தில் நீதிபதி பாத்திமா முன்னிலையில் நீதிமன்றத்தில் சரணடைந்திருக்கிறார்கள். பட்ட பகலில் நடைபெற்றிருந்த இந்த கொலை சம்பவம் தமிழகத்தையே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்ற நிலையில இந்த வழக்கில் வெட்டி கொலை செய்யப்பட்ட ஜானது உடல் இன்று பெருந்துறை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலிருந்து அவருடைய உறவினர்கள் மத்தியில இன்று ஒப்படைக்கப்பட்டிருக்கிற சூழல்ல இந்த வழக்கில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளிகளாக எண்ணப்படும் ஜீவகன், அதே போன்று சலீம் ஆகிய இருவரும் இந்த மகிழா விரைவு நீதிமன்றத்துக்கு இன்று சரணடைந்திருக்கிறார்கள். இவர்களை கஸ்டடியில் எடுத்து இந்த சித்தோடு போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்துமானால் இந்த கொலை விவகாரத்தில் மேலும் தகவல்கள் வெளிவரக்கூடும் என்பது எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இல்லைங்களா? முழு விவரங்களுக்கு நன்றி ரஞ்சித்.